நண்பர்களுக்கு வணக்கம். பார்க்குறதுக்கு உருவமைப்பில் ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு மீனை காட்டுறேன். ரெண்டுமே வேறு வேறு மீன். ஆனால் நிறையா பேர் வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. இது ஒரு மீன், இது ஒரு மீன். நிறைய பேருக்கு காரப்புடியது, அதே மாதிரி ஊடகம் எதுன்னு தெரியாது. இது வந்து ஊடான்னு சொல்லுவாங்க. இது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். கவிச்சவாடே இல்லாத ஒரு மீன் சொல்லுவாங்க. மீன் வந்து அப்படி சில்வர் கலராக இருக்கும். இந்த மீன் வந்து காரப்பொடி. இந்த மீன் வந்து சில பேர் பாறைன்னு கேட்பாங்க, சில பேர் ஊடகமானு கேட்பாங்க. இதுதான் ஒரிஜினல் காரப்பொடி மீன். காரல், பெரிய காரல் மீன். இது வந்து இப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சென்னையில். சரியான மழை வச்சு வெளுத்து வாங்குது. இந்த மழைக்கு நல்லா மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றி, மிளகு சீரகம் தாங்க நல்லா அரைச்சி ஊற்றி அவியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது. சளிக்கு அவ்வளோ நல்லது. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த மண்டை வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மண்டையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும். ஸோ மீன் மண்டையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்று, நிறைய பேர் இந்த மீனை பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த மீன் வந்து பொரிச்சு சாப்பிடக்கூடாது. மருத்துவ குணம் உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படின்னா இந்த மீனை வந்து நீங்கள் அவியல் பண்ணி தான் சாப்பிட்டே ஆகணும். ஸோ மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மீன். பெண்களுக்கு தாய்ப்பால் ஊறுறதுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு தாய்ப்பால் ஊறுறதுக்கு நாமக்காரன்னு ஒரு மீன் இருக்கும். அதுதான் தாய்ப்பாலுக்கு ரொம்ப நல்லது. இந்த காரல் மீன்லேயே சின்னதாக இருக்கும், நடுவில் மஞ்சள் கோடு ஒன்று வரும், அதுதான் நாமக்காரல். இப்போ நீங்கள் பொரிக்கணும் அப்படின்னா இதே மீன் மாதிரியே இதாக இருக்குது பாருங்கள். இதே மீன் மாதிரியே இதாக இருக்குது பாருங்கள், ஊடகம். இது பேர் ஊடகம். பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கா, கலரு சைஸு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது பேர் வந்து ஊடகம். இது வந்து இந்த மீனில் வந்து கவிச்ச வாடை அந்தளவுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. மீன் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படி சில்வர் கலரில் பலன்னு இருக்கும் மீன். பொரிக்கிறதுக்கும் சரி, குழம்புக்கும் சரி மீன் அருமையாக இருக்கும். இந்த மீனோட விலை வந்து அதிகபட்சமாக ஒரு 400 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அது சைஸை பொறுத்து மாறும். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நண்பர்கள் யாராவது இந்த ரெண்டு மீனையும் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் என்ன, விலைவாசி என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.